வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 18. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் பல 90s கிட்ஸ் ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தான் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் கிராஃபிக்ஸ் கார்டு. நான் ரீசெண்டாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருந்தேன். அது என்னது, ஏன் இந்த டெசிஷன்றதில் ஸ்டார்ட் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டை ஒட்டி இருக்கிற சில அன்பாப்புலர் ஒப்பீனியன் அண்ட் என்னோட பர்சனல் வியூஸை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு த ஷோ. ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஜிபியூ என்னன்றதை பார்த்துடலாம். அதுதான் GeForce RTX 5070 Ti ஃப்ரம் Gigabyte. இந்த சேனலில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கான பிசிஸை நான் தான் பில்ட் பண்ணிப்பேன். அண்ட் அஸ் அ சைட் ஹசில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு நான் இந்த ஹாபியை ஸ்டார்ட் பண்ணி. என்னதான் மற்ற காம்போனன்ட்ஸை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலும் இந்த ஜிபியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கி தான், எஸ்பெஷலி டு அங்கிள்ஸ். என்னதான் ஜிபியூ சுற்றி எத்தனையோ ப்ரொடக்டிவான விஷயம் லைக் மீடியா என்கோடிங், கம்ப்யூட்டேஷன்ஸ்ன்னு இருந்தாலும் அது கேம்ஸுக்கான ஒரு ஹார்ட்வேர்ன்ற மாதிரி தான் நம்ம மக்கள் நிறைய பேர் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. டு சம் எக்ஸ்டென்ட் அது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபியூ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்கள் கேம் ஆட மாட்டேன் அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு நீங்கள் ஜிபியூ அவாய்ட் பண்ணிடவே முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு பேசிக் காம்போனண்ட்டாக மாறிட்டு வருது. என்ன ஒரே பிரச்சனைனா ஏஏன்னு சொல்லி இந்த ஜிபியூ மார்க்கெட்டை பயங்கரமாக பில்டப் பண்ணி விட்டு நார்மலான ஜிபியூ கூட ஒரு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் போய் உட்கார வச்சுருக்காங்க. அந்த மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மைனிங்கில் கொஞ்சம் இன்ஃப்ளேட் ஆச்சு. அதுலேருந்து இறங்கிடும்னு பார்க்குற டைமில் இந்த ஏஐ மார்க்கெட்டும் வந்துட்டதுனால கொஞ்சம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஈவன் நான் இப்போ வாங்கின 5070 Ti கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 85,000. நிறைய பேர் தங்களோட பிசி பில்டையே இந்த காஸ்ட்டுக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் ஒரு காம்போனண்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் வைக்கணுன்னும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ கிட்டேயே நெருங்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி கொஞ்சம் டாப் அண்ட் கார்ட்ஸ் கிட்ட வரவே மாட்டாங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் இந்த கார்டை வாங்கினேன், இது ஒரு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் இருக்க கார்டு தானா இல்லை நான் ஆக்சுவலாக என்ன காஸ்ட்டுக்கு இதை வாங்கினேன், அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பேசிக் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுற ஒரு விளையாடுற கேம்ஸோட மீடியா கண்டென்ட்ஸை ரெண்டர் பண்ணி ப்ராப்பரான அவுட்புட்டை ப்ராப்பரான டைமிங்கில் கொடுக்கறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஹை லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். கிராஃபிக் கார்டுன்னு தனியாக ஒரு காம்போனன்ட் வரதுக்கு முன்னாடி பிசிஸ் இதை எப்படி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரே இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். ரொம்ப ஹை அண்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கெல்லாம் பண்ணாது. ரொம்ப பேசிக்கான லைக் மீடியா பிளேபேக் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு அனிமேஷன் அந்த அளவுக்கான ஒர்க்கை வந்து ப்ராசஸரே ஹேண்டில் பண்ணிடும். அந்த காலத்தில் விளையாண்ட 3D பின்பால்ல இருந்து சின்ன கேம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்போர்டு கிராஃபிக்ஸே வந்து அதை செஞ்சு முடிச்சிடும். அதில் இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருந்தது. அண்ட் ஏஎம்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியூஸ் ஒன்று விட்டுருந்தாங்க லைக் ஆக்சலரேட்டட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இட்ஸ் ஸ்டில் ப்ராசஸர் பேஸ்டு கிராஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் அதாவது தனியாக கிராஃபிக்ஸ் கார்டுன்னு ஒன்று போடுற இடத்துல யார் இருந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA தான் அதில் ஒரு மேஜர் ஷேர் இருந்தது. அண்ட் தென் ATI அதாவது AMD ரேடியான்றவங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. பட் வந்து பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுத்தது NVIDIAவுக்கு. லைக் நெக் டு நெக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டை AMDன்னு கொடுக்கும். லைக் NVIDIA vs AMDன்னு இருந்தது. AMD ஆப்வியஸாக அதே டைமில் ப்ராசஸர் மார்க்கெட்லேயுமே வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக தான் இருந்தது இன்டெல் vs AMDன்ட்டு. ஸோ எப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்டெல் ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நீங்கள் NVIDIA கிட்ட தான் போவீங்க. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு த காம்படேட்டர்ன்ற மாதிரி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டோல்டு ரூல்ன்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருந்தது. இப்போ நான் பிசி மார்க்கெட்டில் இருந்தபோது நான் ஒரு இன்டெல் ப்ராசஸர் வாங்கிட்டு AMD கிராஃபிக் கார்டை லிஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா they will be shocked. லைக் ஏன் இப்படி போகிறீங்க, ஏன் இந்த காம்பினேஷன் போகிறீங்கன்ற மாதிரி கடைக்காரங்களே என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நான் அது முடிஞ்ச அளவுக்கு சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இல்லைனா அவங்க வேலையை பார்த்துட்டு எடுத்து கொடுங்கன்ற மாதிரியும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஆன் தி அதர் ஹேண்ட் AMD ப்ராசஸர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் AMDக்கான கிராஃபிக் கார்டு தான் போடணுன்றது அன்டோல்டு ரூல்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் லிமிடேஷன் மாதிரியே இருந்தது. அது என்னன்றதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிசி நான் பில்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த பெரிய லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்ட் தான். இன்டெல் ஆர் NVIDIA இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ஆரம்ப டைம்ல இருந்தே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காம்போனன்ட்ஸாக தான் இருந்தது. AMDன்றது அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ன்ற மாதிரி தான் ஒரு டேகோட தான் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்குனா இன்டெல் ப்ராசஸர் இப்போ ஒரு 10,000 அப்படின்னா AMD ப்ராசஸர் ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 ஒரு 6,000 ரேஞ்சில் அந்த 10,000 ப்ராசஸரை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கான ஒரு பவரோட வரும். ஒரே சைடு எஃபெக்ட் என்னன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். பட் அதுவுமே வித் ப்ராப்பர் செட்டப் நம்ம அதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இந்த ஒரு ப்ரைஸ் டிஃபரன்ஸில் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக கொடுக்கறதுனால
இருந்ததுனால தான் நான் ஃபர்ஸ்ட் AMD கிட்ட மூவ் ஆக ஆரம்பிச்சேன். அண்ட் இதில் இன்டலோட NVIDIA மட்டும் தான் ஒன்று சேரும் அண்ட் AMDயோட AMD கிராஃபிக் கார்டு தான் ஒன்று சேரும்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு காம்போனன்ட்ஸ்க்குமே வந்து டிரைவர்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கும் அண்ட் தே பேசிக்லி ரைட் தேர் ஓன் டிரைவர்ஸ். ஆனால் இப்போ 2 காம்போனன்ட் சேர்ந்து ஒர்க் ஆகணுன்ற இடத்துல either one of the component has to extend the support. இப்போ Intel என்ன பண்ணும் அப்படின்னா, they will give their extended support to NVIDIA because AMD is their competitors. At the same time AMD வந்து பார்த்தீங்கன்னா இந்த Intel and NVIDIA ஓட கேம்குள்ளே போகாம they have their own hardware என்ற ரீசன்னால அவங்களுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது அரௌண்ட் 2012 to 15 இந்த டைமில் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ பில்ட் மை ஃபர்ஸ்ட் PC வித் AMD FX 6300. இதுதான் ப்ராசஸர். அதுக்கு கிராஃபிக் கார்டு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, ஐ திங்க் RX 480 ஆர் சம்திங் 400 சீரிஸ் கார்டு தான் போட்டிருந்தேன். அது ஒரு மிட் லெவல்னு கூட சொல்ல முடியாது, லோ எண்ட் கிராஃபிக் கார்டு தான். என்ட்ரிக்கு அது ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நான் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கிராஃபிக் கார்டுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போது, அந்த காலத்தில் நான் வாங்கின அந்த லோ எண்ட் கிராஃபிக் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் போட வச்ச என்னோட பிசியில் கிராஃபிக் கார்டு இருக்குன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கான ஒரு காம்போனண்ட்டாக தான் இருந்தது. ஃபேன்லாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் பெரிய கேம்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கும் போது ஐ ரியலைஸ் இட்ஸ் லிமிட்டேஷன். கிராஃபிக் கார்டுனா வந்து அதில் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்குது, லைக் ஒரு பெரிய கர்வ் இருக்குன்றதெல்லாம் அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிது. அப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த 1080ன்னு ஒரு கார்டு செம்ம ஃபேமஸ் NVIDIAவிலேருந்து அண்ட் ஆப்வியஸாக பயங்கர காஸ்ட்லி. அதனால் அந்த NVIDIA சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1650 அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று இருந்தது. அது வந்து அகைன் ஒரு மிட் லெவல் கார்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். திங்க் 2 or 4 GB VRAMோட ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு தான். நான் ஆனால் வந்து FX 6300 வச்சுருந்தேன். இந்த 2 காம்போனன்ட்ஸை நான் ஒன்று சேர்க்கும் போது ஐ டிட் அ க்ளீன் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் OS. இருந்தாலும் அவ்வளோ டிரைவர் இஷ்யூஸ், லைக் ஏதாவது கேம் ஆடிட்டே இருப்போம், திடீர்னு பிளாக் அவுட் ஆகிடும், சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். இந்த அளவுக்கு ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் வந்து சிஸ்டம் கொஞ்சம் ஹெவியாக நான் யூஸே பண்ண முடியலன்ற அளவுக்கு எனக்கு அந்த சிஸ்டம் அந்த காம்பினேஷன் வந்து ப்ராப்ளம் கொடுத்தது. இப்போ எனக்கு 2 ஆப்ஷன், ஒன்று நான் ப்ராசஸர் மாற்றணும், இல்லை கிராஃபிக் கார்டு மாற்றணும். என்ன தான் அந்த NVIDIA கார்டுன்றது ஒரு டீசெண்டான நல்ல கார்டாக இருந்தாலும் நான் இப்போ ப்ராசஸர் மாற்றணும் அப்படின்னா அதோட அசோசியேட்டாக இருக்கிற மதர் போர்ட்லேருந்து எல்லாமே மாற்றணும். ஸோ அங்கேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் மதர் போர்டுன்றது ஒன்று வருது. ரெண்டாவது நான் இப்போ இன்டெல் ப்ராசஸர் போகிறேன் அப்படின்னா அவனோட ப்ராசஸர் ரேட் ஆல்ரெடி அதிகம். அதனால நான் ஒரு கிராஃபிக் கார்டுக்கு ஆசைப்பட்டு இங்கே நான் பெரிய செலவை இழுத்து விட விரும்பலை. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 1650 செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்றுட்டு அகைன் ஐ காட் அனதர் 80i கார்டு, அதாவது AMD கார்டு வாங்கிட்டேன். இங்கே எனக்கே தெரியாமல் நான் சப்கான்ஷியஸாக பண்ணது தப்புனா என்னென்னா, NVIDIA கார்ட்ஸ் ஆர் பேட், இட் டசன்ட் ஒர்க் வெல் வித் அதர் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டேன். இவன் தோ அது கொஞ்சம் உண்மை தான் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ எனக்கு இல்லை. ஸோ அவுட் ரைட் நான் வந்து NVIDIA கார்ட்ஸை கொஞ்சம் டோட்டலாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2000 சீரீஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடச்சப்போ கூட நான் அதை வாங்கலை. இன்ஸ்டட் ஐ பாட் 580 RX 580 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RX 6600 வாங்கினேன். தென் இன் 2023 ஐ கெஸ் நான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா RX 7900 XT. இந்த AMD கார்டு என்ன ப்ரைஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் NVIDIA கார்ட்ஸ், அதாவது இந்த 3000 சீரீஸ் அண்ட் 4000 சீரீஸ் கிடச்சும் நான் வந்து இந்த AMD கார்டை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு கசப்பான அனுபவம்னு சொல்லுவோம்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ரைட் நான் வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஈவன் தோ இப்போ இருக்கிற டேயில் இந்த ப்ராசஸர் அண்ட் GPU இன்காம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் என்னால் வந்து அதை அவ்வளோ ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ ஐ ஸ்டிக் டு மை டீம் ரெட் பில்ட். இந்த டீம் ரெட்டில் ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. டெக்னிக்கலி யூ ஆர் கரெக்ட் அண்ட் உங்களுக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே எது பிரச்சனையாக வரும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சப்போர்ட். இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்பர்ஸ் வில் பி யூசிங் NVIDIA. அது ஏன்னு தெரியாது. ஈவன் கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு ஈவன் OS கூட போட தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும் போது they don't care about this hardware limitations and அதெல்லாம் பற்றி தெரியாதனால outright ப்ராடக்ட் என்ன கிடைக்குதோ அண்ட் பாப்புலராக ரிவ்யூஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ, கன்சியூமர் மார்க்கெட்டில் எது ரொம்ப பாப்புலரோ அதை தான் இந்த டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல இன்டெல் அண்ட் NVIDIA தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் வச்சிருக்கு. மார்க்கெட் ஷேர்னு இல்லை அப்படின்னா கூட இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா when they are giving some programs or giving some tools to the system, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA அண்ட் இன்டெல்லை சுற்றி நல்ல வெல் ஆப்டிமைஸ்டாக வருது.
வருது. வேறஸ் ஏஎம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து சில பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் வந்து இந்த டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து வெளியில வருது. when it comes to open source, அதாவது இண்டிவிஜுவலா டெவலப் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் when we move towards AI, இங்க இன்ஃபேக்ட் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். லைக் பல வருஷமா பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் அப்படின்ற மாதிரி தான். கிரிப்டோன்றது அவங்க பிளானில் கிடையாது. ஆனால் ஏஐன்றதுல அவங்க பயங்கரமான ஒரு பிளான் அண்ட் தே ஹேண்டில்டு இட் வெல். கரெக்டான டைமில் அட்டாக் பண்ணி தே பில்ட் அன் எம்பையர் அவுட் ஆஃப் இட். ஏன்னு சொல்லணும்னா கிரிப்டோ மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவை. எனி ஜிபியூ கேன் டூ இட். இந்த இடத்துல NVIDIA உள்ள வந்தது வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAக்கு பெரிய லாபமே கிடையாது. பிகாஸ் தி ஆல்ரெடி ரிலீஸ் தேர் ஜிபியூஸ் அட் MSRP. பட் லோக்கல் மார்க்கெட்ஸில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் கண்ணா பின்னான்னு அந்த ப்ரைஸை இன்ஃப்ளேட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. லைக் ஒரு நார்மலாக ஒரு ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கலாம். அந்த 50,000 ஒர்த்தான ஜிபியூவை 80,000 90,000 லைக் 1,20,000 வரைக்கும்லாம் போச்சு NVIDIAவில் சொல்லணும்னா. இதே இஷ்யூ AMDக்கும் நடந்தது. AMDலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கார்ட்ஸ் லைக் ஒரு 32,000 36,000க்கு இருந்த கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் 70,000 80,000 பக்கெட்டில் போய் உட்கார வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது அரௌண்ட் இந்த 2020 to 2022 2023 இந்த டைமில் சொல்லணும். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா மார்க்கெட்டில் இந்த கிராஃபிக் கார்டுன்றது நிறைய உள்ளே வந்துருச்சு. இந்த மைனிங்கோட பபிள் உடஞ்ச உடனே எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டு செல் தேர் கார்ட்ஸ். AMD வந்தது, NVIDIA வந்தது. ரெண்டுமே ரொம்ப சீப்பரான காஸ்ட்டில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்தது. அந்த டைமில் நீங்கள் பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஸோ லக்கி. நான் அந்த டைமில் வாங்கலை. நான் வாங்கினது எல்லாமே ஒன்று அந்த பீக்கில் இல்லைனா முடிஞ்சுட்டு அடுத்த ஏஐ பீக்கில் தான் வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் அந்த ஆர்க்கை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்க்கில் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஜிபியூ வாங்கியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஸோ லக்கி. NVIDIAவோட மாஸ்டர் பிளான்னு சொன்னேன்ல, அது என்னன்னா both AMD and NVIDIA were focusing on gaming industry. கேமிங்கில் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ப்ரைஸ் தராங்க, ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். அதில் வந்து AMD வாஸ் லிட்ரலி ஹேவிங் த அப்பர் ஹேண்ட். நீங்கள் ஒரு $1 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆன் GPU அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது ஆன் போத் AMD and NVIDIAன்ற மாதிரி தான் இந்த கம்பேரிசன் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே AMD வாஸ் வின்னிங். அந்த அளவுக்கு போன இடத்துல தான் ஏஐயோட ரைஸ் இருந்தது. OpenAI அவனோட ChatGPT மாடலை பப்ளிக்கு விட்டு when the consumer market was around AI, அதாவது ஆல்ரெடி கேமிங்க்கு ஒரு கன்சியூமர் ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ ஏஐக்கு ஒரு கன்சியூமர் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணும் போது there is a new market space. இந்த ஏஐ காம்படிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் CUDA கோர்ஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் டு அதர் சேனல்ஸ். பட் அதுக்கான ஈக்குவலண்ட்டாக AMDலேயும் ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ் அண்ட் லார்ஜ் கம்பெனிஸ் எஸ்பெஷலி ஓப்பன் சோர்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIDIAவை சுற்றியே டெவலப் பண்ணதுனால their models used to like run better with NVIDIA GPUs. அதாவது இந்த CUDA enabled GPUஸ்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அதை நான் வந்து AMD GPUவில் ரன் பண்ணணும் அப்படின்னா லிட்ரலி ஐ ஹேவ் டு ரைட் அ பேட்ச் ப்ரோக்ராம். கியூடாக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள், இவருக்கு பதில் இவருன்ற மாதிரி நான் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி தான் வந்து அந்த மாடலில் ரன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இது ஜிபியூவை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு சிபியூவில் ரன் ஆகும். இந்த சிபியூவில் ரன் ஆகிறதுனால வந்து ஈஸியாக முடிஞ்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இப்போது ஒரு ஸ்கேலுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஜிபியூவில் ரன் பண்ணுற மாடல் ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டை வச்சு ரன் பண்ணுறேன். 10 minutes எடுத்துக்குது அப்படின்னா நான் சிபியூவில் ரன் பண்ணும்போது ஒரு 20 minutes 30 minutes எடுத்துனா கூட ஐ கேன் ஆக்சுவலி வெயிட். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 1 hour ஆர் 2 hour அந்த அதே மாடல் வித் அதே அக்யூரசி எனக்கு கிடைக்கணும்னா இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலாக ரொம்ப கேப் இருக்கும். இங்கே தான் AMD கிராஃபிக் கார்ட்ஸ்க்கான வேல்யூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் குறைய ஆரம்பிக்குது. எனக்கு வேறு வழி இல்லை. ஈவன் என்னோட இந்த விஸ்பர் வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் யூஸிங் CPU மாடல். ஏன்னா அந்த டைமில் நான் AMD GPU தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது ஒரு சின்ன ஒரு 8 செகண்ட் ஒரு 10 செகண்ட் கிளிப் அது சிபியூவில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பட் என்னோட லாஸ்ட் பைரசி வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோவை போத் டிரான்ஸ்கிரைப் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன் டு இங்கிலீஷ் ஆஸ் அ சப்டைட்டில். இந்த ஹோல் ப்ராசஸ் எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சிபியூவில் இதை அட்டம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்க்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கிராஷ் ஆகிடும். இல்லைனா வந்து 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். பட் எனக்கு இந்த NVIDIA GPU வச்சு ட்ரை பண்ணும்போது வித்தின் 8 or 10 மினிட்ஸில் இந்த ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இட் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்கிரைப் த 30 minutes ஆடியோ அண்ட் டிரான்ஸ்லேட்டட் இட் டு இங்கிலீஷ் அண்ட் அதை சப்டைட்டில் ஃபைலாகவும் கொடுத்துருச்சு. இந்த ஒரு இதை தான் வந்து நான் ப்ரொடக்டிவிட்டி ஹேக்குன்னு சொல்கிறேன். நான் பண்ண வேண்டிய வேலையை ரொம்ப குயிக்காக மோர் அக்யூரேட்டாக எனக்கு இந்த AI டூல் பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கு நான் வந்து இந்த NVIDIA GPU ப்ரைஸ் பண்ணி தான் ஆகணும்.
அடுத்தது கண்டென்ட் கிரியேஷன். என்னதான் நான் இந்த ஸ்பேஸில் ரொம்ப லேட்டாக வந்தேன் அப்படின்னாலுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேகாஸ், இப்போ நான் யூஸ் பண்ணுறது டாவின்சி. இது ரெண்டுமே ஏஎம்டி ப்ராசஸர்ஸோட, அதாவது ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டோட ரொம்ப 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 வீக்கான ஒரு இன்டெகிரேஷனில் தான் இருந்தது. லைக் எல்லா பக்கும் வந்து அதை ஏஎம்டி அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் ஐ ஹாவ் டு கோ த்ரூ த ஸ்ட்ரகிள். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டெவலப்பர்ஸ், லைக் மேஜிக்ஸ்லேயோ இல்லை டாவின்ஸ்லேயோ இருக்கிற டெவலப்பர்ஸ், அவங்களோட சிஸ்டமில் மெஜாரிட்டியாக இருக்கிற ஜிபியூ எதுன்னு பார்த்தோம்னா NVIDIA ஜிபியூஸ். ஸோ அவங்களோட சிஸ்டமில் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா they won't further look into it until I call out an issue. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மெட்ரிக் இருக்குது. நான் ஒருத்தன் போய் ஒரு இஷ்யூவை கால் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே போய் அவங்க வந்து ஓகே திருமலை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. தே ஹாவ் டு ஹாவ் அ குட் நம்பர். அப்போ தான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உங்களால் ஒரு ஃபீச்சரையோ ஒரு பக்கையோ ஆக்சுவலாக வந்து அட்ரஸே பண்ண முடியும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கான பர்ஃபார்மன்ஸே இங்கே குறையுது. சிம்பிளாக சொல்லணும்னா, நான் டாவின்சி யூஸ் பண்ண டைமில் நான் ஒரு ரெண்டர் எடுக்கிறேன். என்னோட லாஸ்ட் பைரசி வீடியோவை நான் என்னோட கிராஃபிக் கார்டு மாற்றுறதுக்கு முன்னாடியும் சரி மாற்றினதுக்கு அப்புறமும் சரி 2 வாட்டி ரெண்டர் பண்ணி பார்த்தேன். அந்த கம்பேரிசன் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். என்னதான் இங்கே டைம் டிஃப்ரென்ஸுன்றது ரொம்ப மினிமலாக இருந்தாலும், லைக் ஏஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes சம்திங் எடுத்திருக்கும், அண்ட் NVIDIAவில் ரொம்ப செகண்ட்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நாட் ஈவன் ஹோல் மினிட். அப்படி இருந்தும் இங்கே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, நான் ஏஎம்டியில் இதை ரெண்டர் பண்ணுறேன் அப்படின்னா பிஃபோர் ஐ ஹிட் த ரெண்டர் பட்டன் நான் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். லிட்டரலாக என்னோட ப்ரௌசர்ஸ், வாட்ஸ்அப் அண்ட் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஈவன் என்னோட லைவ் வால்பேப்பர் ஆப் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பட் NVIDIAவில் நான் இதே ரெண்டரை ட்ரை பண்ணும்போது நான் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் வாஸ் ஓப்பன் அண்ட் சம் அதர் ஃபைல் ப்ராசஸிங் வாஸ் ஆல்சோ டன். நான் ஏதோ பென்ட்ரைவில் ஏதோ காப்பி பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியும் இட் வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் இட் இன் 9 minutes. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஏஎம்டியில் நான் ஒரு ரெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 or 3 கிராஷஸ் நடந்துடும். லைக் நான் ரெண்டர் பண்ணுவேன், அப்படியே ஹோல் ஸ்க்ரீன் கிராஷ் ஆகும் அண்ட் மொத்தமாக அந்த ஆப்பும் கிராஷ் ஆகிடும். அண்ட் தென் ஐ ஹேவ் டு ரீஸ்டார்ட் த சிஸ்டம் அண்ட் எவ்ரிதிங். இந்த ஒரு ஹசலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து NVIDIAவில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நடக்கலை. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த சாஃப்ட்வேர்ஸோட கம்பேட்டபிலிட்டின்னு வரும்போது NVIDIA ஹேஸ் அ பெட்டர் மார்க்கெட் வேல்யூ, ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குது. அதுக்கு காரணம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அறியாமைன்னு தான் சொல்லணும். தமிழில் கரெக்டான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை தான். தே ஆர் யூசிங் NVIDIA பிகாஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் ஆர் யூசிங். இந்த லூப்பை நம்ம உடச்சி இங்கே ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா both NVIDIA and AMD GPUs will have good and ப்ராப்பராக ஆப்டிமைஸான சாஃப்ட்வேர்ஸ் இந்த ரெண்டு வேர்ல்டுக்குமே கிடைக்கும். அப்போ தான் இன்ஃபேக்ட் அந்த காம்படிஷனுமே ஒரு ஃபேரான காம்படிஷன் சொல்ல முடியும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, NVIDIA இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஜென் யூசர்ஸ் ஒப்பீனியன். அவங்களாம் வந்து NVIDIA யூஸ் பண்ணாங்க, ஸோ நீங்கள் மட்டும் ஏன் NVIDIAலேருந்து மாறணுன்ற மாதிரி ஒரு ஃபியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்திருக்க லாஸ்ட் ஜென் ஜிபியூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 சீரீஸ்க்கும் 5000 சீரீஸ்க்கும் ரொம்ப பெரிய அப்கிரேடே கிடையாது. ஆனாலும் தே ஆர் லைக் ஸ்பைக்கிங் தேர் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா தே நோ தே ஆர் த அப்பர் ஹேண்ட் இன் AI மார்க்கெட். அப்போது அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் ஒருத்தன் இருந்தால் தான் இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியும். அண்ட் தட் காம்படிட்டர் இஸ் பேசிக்லி AMD. டு தி ஸ்டேட் இஸ் AMD. நான் இப்போவுமே இந்த NVIDIA GPUக்கு மாறினதுக்கான காரணம்னு பார்த்தோன்னா கன்வீனியன்ஸுன்றதை விட என்னால் வந்து அந்த நம்பர் ஆஃப் கிராஷஸ்க்கு ஒரு லிமிட் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து தாண்டிட்டேன். வேறு வழி இல்லை. இந்த சாஃப்ட்வேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த சப்போர்ட் to other NVIDIA users and AMD users, பட் அதை அவங்க பண்ணவே இல்லை. ஈவன் டாவின்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல, நிறைய டிரைவர் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ ஒரு எண்ட் யூசராக எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுன்ற ரீசனால தான் நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ்டு டெசிஷன் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ டிட் மை ஓன் ரிசர்ச். நான் என்னதான் அந்த ஃபோர்ஸ்டு டெசிஷன்னாலும் அதில் எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டை வாங்க முடியுன்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி ஐ பாட் திஸ் 5070 Ti. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு கேமிங் பிசி ஒரு ப்ரொடக்டிவிட்டி பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆர் நீங்கள் வந்து சில டுட்டோரியல்ஸ் பார்த்து நீங்களே பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மேக் ஷூர் யூர் பையிங் த காம்போனன்ட் அட் த ரைட் ப்ரைஸ். இப்போ இந்த NVIDIA கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே கார்டு இதே பிராண்ட் இட்ஸ் அரவுண்ட் 1,10,000 இருக்கும். லாஸ்ட் ஜென் கார்டை விட நான் சீப்பான ப்ரைஸில் தான் நான் இந்த கார்டை வாங்கியிருக்கேன். பட் அமேசானில் வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட செல்லர் கமிஷன் விச் இஸ் வே டூ ஹை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஐடென்டிஃபை த பர்டிகுலர் மேனுஃபேக்சரர், கிகாபைட், Inno3D, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட ரீட்டைலர்ஸ் யாருன்றதை பாருங்கள். இந்தியாவில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் மும்பை சைடில் தான் இருக்கும். நீங்கள் அந்த ரீட்டைலரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட் ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு மேஜர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவாய்ட் ஆகும். இந்த கார்டோட எம்எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68,000. அதாவது NVIDIA இந்த கார்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண காஸ்ட். இதில் ரீட்டைலர் இம்போர்ட் பண்ணி அந்த ரீட்டைலர் செல் பண்ண நினைக்கிற காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76,000. இப்போ இந்த காஸ்ட்டுக்கு தான் நான் இந்த கார்டை வாங்கியிருக்கேன். ஆனால் இதை நீங்கள் ஒரு ரீட்டைலர் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஈவன் மோர். ஒரு 80,000 ஒரு 85,000 கிட்ட இந்த கார்டு வந்து வேறு சில ரீட்டைலர்ஸ் வச்சுருக்காங்க. லைக் MD கம்ப்யூட்டர்ஸ், வேதாந்த் கம்ப்யூட்டர்ஸ், இவங்க கிட்டலாம் வந்து இந்த கார்டு கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ் தான் அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைரக்ட் ரீட்டைலர் கிட்ட, அதாவது டைரக்ட் இம்போர்ட்டர் கிட்ட நீங்கள் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்ன்றது நம்ம பார்த்தோம், லோ காஸ்ட். பட் என்ன டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் த ஹோல் ப்ரைஸ். அதாவது அந்த 80,000 ஆர் 75,000 காஸ்ட் மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து மோஸ்ட்லி இங்கே கார்டு யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ அ நெட் பேங்கிங் ஒரு ஜிபே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் திங், ஆப்வியஸாக உங்களுக்கு இஎம்ஐன்ற ஆப்ஷன் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டைரக்ட் இம்போர்ட்டர்ஸ் கிட்டேருந்து உங்களால் ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியும். பட் அகெயின் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களுக்கு எது பெட்டராக சூட் ஆகுன்றதை பாருங்கள். ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த வீடியோ ரொம்ப ரெகுலரான ஒரு கம்பேரிசன் வீடியோலாம் இருந்திருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அரவுண்ட் கிராஃபிக்ஸ் கார்டுன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கம்ப்யூட்டர் என்தூசியாஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு பிசி பில்ட் பண்ணணும் ஒரு கிராஃபிக் கார்டு வாங்குறதுக்கான ஒரு டைலமாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். இந்த கிராஃபிக் கார்டை அப்பார்ட் ஃப்ரம் கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வேறு சில ஃபீச்சர்ஸுக்கு நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனலில் வர ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் ஒன்றா இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய். கொஞ்சம் அந்த 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 மாதிரி இல்லை, அதாவது உனக்கு உனக்கு புரியும்.